தமிழக சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவர்களுடைய தாவேகா கட்சி பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று இப்போதைக்கு அதிக அளவில் ஜெயிச்ச ஒரு கட்சியை உருவெடுத்திருக்கு. இப்போ அதிகமான இடங்கள்ல அதிகமான தொகுதிகளில் தாவேகா கட்சி ஜெயிச்சதுனால அவங்க ஈஸியா ஆட்சி அமைக்கலாமே, தாவேகா கட்சி தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் சிஎம் ஆயிடலாமே, பதவி ஏற்கலாமே அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். ஏன்னா நம்மளுடைய மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க, ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுட்டோம் அப்படிங்கிற ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்ட சூழ்நிலையில முதல்வர் ஆகணும் அப்படிங்கிறது அவங்க எண்ணமே தவிர அதுக்கு சில ப்ரொசீஜர் அண்ட் ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு. அது பற்றிய ஒரு வீடியோவை நீங்க பார்க்கலாம். அது போக இரண்டாவதா விஜய் அவர்கள் 2 தொகுதியில போட்டி போட்டு ஜெயிச்சாரு. அதுல ஒரு தொகுதியை கண்டிப்பா ராஜினாமா பண்ணணும். ராஜினாமா பண்ணினாங்கன்னா அந்த தொகுதியில அடுத்து என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும், இந்த 2 விஷயங்களை பற்றி இந்த வீடியோல பார்ப்போம். முதல் விஷயம் விஜய் அவர்கள் 107 தொகுதியில் ஜெயிச்சிருக்காரு. மற்ற 2 கட்சிகள் திமுக மற்றும் அதிமுக குறைவான தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க. இப்போதைக்கு அதிகமான தொகுதியில் ஜெயிச்சது யாருன்னா நடிகர் விஜய் அவருடைய தாவேகா கட்சி. அப்படின்னா ஈஸியா தமிழக முதல்வர் ஆயிடலாமே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு ஒரு விதமான ஒரு எண்ணங்கள் இருக்கும். இதற்கு ஒரு முக்கியமான விஷயம் தேவை. 107 இடங்கள்ல ஜெயிப்பது பெரிய விஷயம் கிடையாது, மெஜாரிட்டியா ஜெயிக்கணும். அதாவது 118 இடங்கள்ல ஜெயிச்சா தான் யாரை எதிர்பார்க்காம நடிகர் விஜய் அவர்கள் முதல்வருடைய நாற்காலியில் அமரலாம், தமிழக முதல்வராக பதவி ஏற்கலாம். ஆனா இப்போதைக்கு விஜய் அவர்களுக்கு இருக்குது 107 தொகுதிகள் மட்டும்தான். அப்போ 118 தொகுதிகள் விஜய் அவர்களுக்கு வேணும் இல்லையா? 11 தொகுதிகள் இருந்தால் மட்டும்தான் தனி மெஜாரிட்டி காமிச்சு ஆட்சி கட்டில போய் உட்கார முடியும், ஆட்சி நாற்காலில போய் உட்கார முடியும் நடிகர் விஜய் அவர்கள். அதுக்கு இப்ப என்ன பண்றா, தனி மெஜாரிட்டியை நிரூபிக்கிறதுக்கு ஆளுநர் முன்னாடி நிரூபிச்சு காமிக்கணும். ஆளுநர் அழைப்பாரு, அப்போ தனி மெஜாரிட்டி காமிக்கணும். அப்படிங்கிறப்ப நேற்று விஜய் அவர்கள் என்ன செஞ்சிருக்காருன்னா, தன்னுடைய வெற்றி பெற்ற சான்றிதழை லயோலா காலேஜில் போய் வாங்கின உடனே விஜய் அவர்கள் ஆளுநருக்கு நேற்று இரவே மெயில் போட்டாரு. நான் என்னுடைய தனி மெஜாரிட்டியை நிரூபிக்கிறதுக்கு 2 வாரம் கால அவகாசம் தேவை. அதுக்கு முந்தி எனக்கு தேவைப்படக்கூடிய 11 வெற்றி பெற்ற வேட்பாளர் என் பக்கம் சேர்த்ததுக்கு அப்புறம் என்னுடைய தனி மெஜாரிட்டியை காண்பிச்சதுக்கு அப்புறம் நீங்க எனக்கு பதவியேற்பு விழா செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருக்காரு. இப்போ விஜய் அவர்கள் அந்த தன்னுடன் 107 வேட்பாளர் இருக்காங்க இல்லையா, விஜயோட சேர்த்து 107 வேட்பாளர் இருக்காங்க. கூட 11 வேட்பாளர்கள் யாரை சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா திமுக அந்த கூட்டணியுடன் மற்றும் அதிமுக கூட்டணியிலிருந்து தான் கண்டிப்பா வேட்பாளர் எடுத்தாகணும். அப்போ எப்படிப்பட்ட வேட்பாளர் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. நேற்றுக்கு விஜய் அவர்கள் ஜெயிச்ச ஒண்ணு முதல்ல வாழ்த்துக்கள் சொன்னது, தொலைபேசி மூலமா வாழ்த்துக்கள் சொன்னது யாருன்னா ராகுல் காந்தி அவர்கள். காங்கிரஸ் கட்சி எப்பயுமே விஜய்க்கு ஃபேவரா இருந்திருக்கு. ஆனா எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த கூட்டணிகள்லாம் அமைக்கிறதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் இந்த எலெக்ஷனுக்கு வாக்குப்பதிவு நடக்கிறதுக்கு முன்னாடி காங்கிரஸ் கூட தான் சேரணுங்கிற ஒரு எண்ணத்துல இருந்தார் இல்லையா? அப்போ திடீர்னு சேர முடியாம ஒரு விஷயம் நடந்துச்சு. இப்போதைக்கு ஜெயிச்ச ஒன்றும் காங்கிரஸ் தலைவரான ராகுல் காந்தி அவர்கள் என்ன செஞ்சிருக்காருன்னா சரி விஜய்கிட்ட கான்டாக்ட் பண்ணி பேசி கிட்டத்தட்ட எங்க காங்கிரஸ் சைட்ல இருந்து திமுக கூட்டணியில காங்கிரஸ் சைட்ல ஜெயிச்ச 5 பேர் உங்களுக்கு வர்றது மாதிரி பேசியிருக்காங்க. அவங்க அதாவது விஜய்க்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி பேசியிருக்காங்க. இது போக திருமாவளவன் அவங்க ஒரு 2 சீட் ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட்ல 2 சீட் ஜெயிச்சிருக்காங்க. மார்க்சிஸ்ட்ல 2 சீட் ஜெயிச்சிருக்காங்க. 2 4 6 அவங்க பக்கம் அவங்க பக்கம் 5 6 5 11 பேர் கரெக்டா ஆயிடுச்சு. இப்போ 118. அப்படி இல்லாத பட்சத்துல இப்ப விசிகால திருமாவளவன் அவர்களுக்கு கட்சி சார்ந்தவங்க வரலையோ, இல்ல கம்யூனிஸ்ட் வரலையோ, இல்லாட்ட மார்க்சிஸ்ட்ல இருந்து விஜயோட சேர முடிவெடுக்கவில்லை என்றால் கண்டிப்பா அதிமுக சில வெற்றி பெற்ற வேட்பாளர் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி சேர்ந்தாலும் இப்ப என்ன ஆகும்னா தனி மெஜாரிட்டி, அதாவது தாவேகா மட்டும் ஜெயிச்ச வேட்பாளர்கள் இல்ல இல்லையா? இப்ப மற்ற கட்சி சார்ந்தும் உள்ள வர்றாங்க. உள்ள வந்தா கண்டிப்பா ஒரு ஆட்சியில ஏதாவது ஒரு சின்ன சின்ன அதிகாரங்கள் பங்குகள் சொல்லி கேட்க ஆரம்பிச்சோம். அதனால விஜயால முழுமையா செயல்பட முடியாது. யாருடையாவது நாங்க உங்களுக்கு ஆதரவு கொடுத்ததுனால தான் நீங்க இந்த அளவுக்கு ஆட்சி அமைக்க முடியும்னு சொல்லி முக்கிய பதவிகள் கேட்பாங்க. ஸோ முக்கிய பதவிகள் கொடுத்தாலும் அதுல ஊழல் செய்யாத அளவுக்கு நடிகர் விஜய் தன்னுடைய முழு அதிகாரத்தை பயன்படுத்த முடியுமான்னு கேட்டோம்னா அது கொஞ்சம் தயங்கிதான் சொல்லணும். ஏன்னா அவங்களுடைய ஒரு கூட்டணி மூலமா தான் இவங்க ஆட்சி அமைக்க போறாங்க இல்லையா? தாவேகா கட்சி தலைவர் விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க போறாங்க இல்லையா? அதனால கொஞ்சம் தயக்கமா தான் இருக்கும். ஆனால் நல்ல சிறந்த வேட்பாளர்கள் சேர்த்து போட்டாங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்க முடியும், மக்களுக்கு நல்ல நல்ல விஷயங்களை செயல்படுத்த முடியுங்கிறது தான் இதுதான் சரியான விஷயமா அமையும். இரண்டாவதா பார்த்தீங்கன்னா
விஜய் அவர்கள் 2 தொகுதியில ஜெயிச்சிருக்காரு. ஒண்ணு திருச்சியில வந்து திருச்சி கிழக்குல ஜெயிச்சிருக்காரு. இன்னொன்னு வந்து இங்க பெரம்பூர்ல, சென்னையில பெரம்பூர்ல ஜெயிச்சிருக்காரு. இப்ப இந்த 2 தொகுதிகள்ல ஒரு தொகுதியை வந்து ராஜினாமா பண்ணணும். அப்ப எந்த தொகுதியை அவர் ராஜினாமா பண்ணுவார்னா, இப்போதைக்கு வந்துகிட்டு திருச்சி தொகுதி தான் வந்து ராஜினாமா பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்கு. அப்படி வந்து திருச்சி தொகுதியை ராஜினாமா பண்ணா இடைத்தேர்தல்ங்கிற ஒரு விஷயம் வந்து நடக்கும். அந்த இடைத்தேர்தலில் திரும்ப ஒரு வேட்பாளர் நிற்க வச்சு அவங்கள வந்து ஜெயிக்க வைக்கணும். அப்போ வந்து யாரை ஜெயிக்க வைக்கலாம்னா எந்த வேட்பாளரும் ஜெயிக்க வைக்கலாம். ஏன் தெரியுமா? நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் விஜய் மற்றும் விசில் அப்படிங்கிற ஒரே ஒரு இந்த 2 வார்த்தைக்காகத்தான் வந்துட்டு வேட்பாளர் யாருன்னு கூட பார்க்காம விசில் சின்னத்தில் வந்துட்டு நிறைய பேர் வந்து ஓட் பண்ணாங்க. அந்த அடிப்படையில் வந்துக்கிட்டு யாராலும் நிற்க வைக்கலாம். ஆனால் விஜய் அவர்கள் வந்துட்டு இப்போதைக்கு ஸ்மார்ட்டாக ஒரு ஐடியா எடுத்திருக்காரு. திருச்சி தொகுதியை வந்துட்டு ராஜினாமா பண்ணிட்டு அங்கே வெற்றி பெற்றார் விஜய் அவர்கள். அந்த தொகுதியை ராஜினாமா பண்ணிட்டு அந்த தொகுதியில் நம்ம நிறைய இளைஞர்களுக்கு வந்து ஒரு ஆசை, சகாயம் ஐஏஎஸ்னு ஒருத்தர் வந்து ரொம்ப ரொம்ப உண்மையான நல்ல மனிதரா சமுதாயத்துக்கு நல்லது செய்யணும், நம்மளுடைய கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபீஸர் இருந்தார், ஒரு அதிகாரி இருந்தார். அந்த ஒரு மனுஷனைத்தான் வந்து சகாயம் ஐஏஎஸை தேடி பிடிச்சி அவர்கிட்ட பேசி திருச்சி தொகுதி திருச்சி கிழக்குல வந்து வேட்பாளர் நிறுத்தி அந்த இடைத்தேர்தலை வந்து ஜெயிக்க வச்சாருன்னா கண்டிப்பாக வந்து ஜெயிச்சிருவாங்க. தாவேக்கா தரப்புல யார் நிப்பாட்டினாலும் கண்டிப்பாக ஜெயிப்பாங்க, விஜய்க்காக. ஸோ சகாயம் அவர்கள் ஜெயிக்க வச்சு சகாயம் அவர்களுக்கு தாவேக்கா கட்சியில முதல்வர பதவி ஏற்றவுடன் விஜய் அவர்கள் முதல்வர பதவி ஏற்றவுடன் சகாயம் அவர்களுக்கு ஒரு முக்கியமான வந்து ஒரு பொறுப்பை கொடுத்து அந்த செயல்பாடுகளில் அவர் சிறப்பாக செயல்படுறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு வந்து விஜய் அவர்கள் கொடுக்க போறதாகவும் சில பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு. இந்த 2 விஷயங்கள் தான் வந்து மக்கள் வந்துட்டு புரிஞ்சுக்க வேண்டியது. ஏன்னா மக்களுக்கு ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஸா இருக்க வந்து ஏன் இன்னும் விஜய் அவர்கள் பதவி ஏற்கவில்லை அப்படிங்கிறதா வந்துட்டு அந்த ஒரு டவுட் இருக்கு. அதற்கான விஷயத்த நான் வந்து முதல் பதிவாக நான் சொல்லியிருக்கேன். 2வது வந்துட்டு இந்த திருச்சி மற்றும் பெரம்பூர்ல எந்த தொகுதியை வந்து ராஜினாமா பண்ணிட்டு அவர் வந்து எந்த மாதிரி செயல்பட போறாங்கிற விஷயத்தையும் நான் விளக்கம் கொடுத்துருக்கேன். ஸோ வந்துட்டு இப்போ மக்களுக்கு முக்கியமான 2 விஷயங்கள் தெளிவாக வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதன் அடிப்படையில் தான் வந்துட்டு அடுத்த சில நாட்கள் 2 வாரங்களுக்குள்ள வந்துட்டு தமிழக முதல்வராக வந்துட்டு விஜய் அவர்கள் பதவி ஏற்க போறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த திருச்சி தொகுதியில் வந்துட்டு தன்னை ராஜினாமா செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இப்படி இவர் முக்கியமாக நம்மளுடைய சகாயம் ஐஏஎஸ் வந்து உள்ள கொண்டு வர போறாரு. இதற்கு இடையில விஜய் அவர்களோடு சேரக்கூடிய கூட்டணி கட்சிகள் கூட்டணியோட வந்து கண்டிப்பா வந்து அரியணை ஏற போறாரு தமிழக முதல்வரா. கண்டிப்பா வந்து ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய எதிர்கட்சியை செயல்படக்கூடிய திமுக என்ன செய்யும்னா ஒரு கட்டத்துல ஜெயலலிதா அவர்கள் வந்துகிட்டு எதிர்கட்சியா இருக்கப்போ திமுக வந்து கூட்டணிங்கிற அடிப்படையில் தான் வந்துகிட்டு முதல்வராக வந்து பதவி ஏற்றுக்கொண்டாங்க ஸ்டாலின் அவர்கள். அப்போ ஜெயலலிதா அவர்கள் வந்து மூச்சுக்கு முன்னூறு வந்து திமுக வந்துகிட்டு நீங்க வந்துகிட்டு கூட்டணியோட தான் வந்து ஆட்சி அமைச்சிருக்கீங்க, அதனால வந்துகிட்டு நீங்க வந்துகிட்டு பெரிய அளவுல வந்துகிட்டு ஜெயிக்கல அப்படிங்கிற விஷயத்த சொல்லி குத்தி காமிச்சிக்கிட்டு எதிர்கட்சி தலைவராக வந்து ஜெயலலிதா இருக்கப்ப அதே மாதிரி தான் வந்துகிட்டு இப்ப திரும்ப வந்து விஜய் அவர்களை குத்தி காமிப்பாங்க. அதை பத்தி நம்ம கவலைப்பட போற தேவையில்லை. ஏன் தெரியுமா? நம்ம வந்து கிட்டத்தட்ட தமிழக வெற்றி கழகம் 107 தொகுதியில் ஜெயிச்சு 11 பேர் தான் வந்துட்டு கூட்டணி அமைக்க போறாங்க. அதனால வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. தமிழக வெற்றி கழகத்துக்கு உள்ள வரப்போறவங்களும் பெரிய அளவுல ஊழல் செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஊழல் செய்ய மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பா வந்துட்டு யாராவது ஊழல் செய்வாங்க. அந்த ஊழல் வந்து தமிழக மக்களையும் தமிழ்நாட்டையும் பெரிய அளவுல பாதிக்கப்படக்கூடாதுன்னு தான். அதுக்கப்புறம் கண்டிப்பா நம்ம வந்து 100% ஊழல் செய்ய முடியாதுங்கிறத நம்ம வந்து வெளிப்படையா சொல்ல முடியாது. அது கட்சிக்குள்ள எல்லா கட்சிக்குள்ளேயும் உடம்புக்குள்ள வந்துட்டு முழுக்க ஆரோக்கியம் இருக்க முடியாதுங்க. ஏதாவது ஒரு சின்ன பருவோ சின்ன வந்து சதையோ வளர்த்த செய்யும். அதை வந்துட்டு நம்ம தான் கரெக்டாக பார்த்து அப்பப்போ கிளியர் பண்ணிக்கிட்டு அது மாதிரி வந்துட்டு இந்த கட்சிக்குள்ள சின்ன ஊழல்கள் சின்ன தவறுகள் இருந்தாலும் அதை வந்து சரி செஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டியதான் தமிழக முதல்வராக பதவி இருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய வேலை. இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு கரெக்டாக ஒரு வருடம் இல்லைன்னா 1.5 வருட காலகட்டத்தில் விஜய் அவர்களுடைய ஆட்சி எப்படி இருக்குங்கிறத பொறுத்து மக்கள் சந்தோஷப்படுவாங்களா, இல்லை வந்துட்டு அந்த தவறை வந்து சுட்டி காமிக்கக்கூடிய எதிர்கட்சி சிறப்பாக செயல்படுவாங்களா? கண்டிப்பா வந்து விஜய் அவர்கள் காசை வந்து பார்க்காம இப்போ வந்துட்டு முதல்வர் ஆகக்கூடிய ஒரு நபர் கிடையாது. பல கோடிகளை பார்த்துட்டு தான் உள்ள வந்திருக்காரு. எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா வந்துட்டு திரும்ப சொல்றேன், ஜாதி மதம் பார்க்காம இந்த ஏரியால வந்து இந்த வேட்பாளர் நிற்க வச்சா நமக்கு இவ்வளவு ஓட்டு கிடைக்கும், இந்த ஏரியால இந்த மதத்தினர் வந்து வேட்பாளர் நிறுத்தினா இவ்வளவு ஓட்டு கிடைக்கும், நம்ம ஜெயிக்க வைப்போம் அப்படின்னா ஒரு எண்ணம் இல்லாம எல்லா இடத்துலையுமே வந்துக்கிட்டு ஜாதி மதம் பார்க்காம வேட்பாளர் நிறுத்தி வெற்றி பெற்றவர் தான் வந்து விஜய் அவர்கள். ஆனால் மற்ற கட்சியில வந்து ஜாதி மதம் பார்த்து ஜெயிக்க வைக்கணுங்கிற அடிப்படையில் வந்துட்டு ஒவ்வொரு தொகுதியில் வேட்பாளர் நிறுத்துவாங்க. விஜய் அவர்கள் என்னைக்கு இந்த விஷயத்தை உடச்சி சுக்குனரா எரிஞ்சாரோ அன்னைக்கே வந்து தமிழ்நாட்டில் ஆல்ரெடி வந்துக்கிட்டு நம்முடைய இந்து சகோதரர்கள், முஸ்லீம் சகோதரர்கள், கிறிஸ்துவ உறவுகள் எல்லாமே வந்துக்கிட்டு நல்ல ஒரு உறவு முறையில் வந்துக்கிட்டு பெரிய அளவில் மற்ற மாநிலங்களில் சண்டை போடுறது மாதிரி இல்லாமல் ரொம்ப அமைதியாக வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் இருக்காங்க.
இன்னமும் ஆரோக்கியமா இருந்து ஒரு நல்ல சமத்துவமான மாநிலமா ஒருத்தருக்கும் சண்டை போடாம நல்ல ஒரு உறவுகளா இருக்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு மதத்தின் அடிப்படையில் வந்து இதுக்கு முன்னாடி ஆட்சி செய்த கட்சிகள் வந்துட்டு மதத்தின் அடிப்படையில் வந்துட்டு நிறைய மக்களை வந்து குழப்பிக்கிறாங்க. அந்த ஒரு குழப்பத்தை வந்துட்டு விஜய் அவர் செய்ய மாட்டாங்க. மேலும் அவர் சொன்ன ஒவ்வொரு திட்டங்களையும் வந்துக்கிட்டு மக்களுக்காக செயல்படுறப்போ மக்கள் வந்துக்கிட்டு அடுத்த சில ஆண்டுகள்ல விஜய் அவர்களை வந்து புரிஞ்சுக்கிட்டு இனி அடுத்து வரக்கூடிய எலெக்ஷனையும் கண்டிப்பா வந்து விஜய் அவர்கள் தான் வந்துட்டு முதல்வர் ஆக்குவாங்க அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம சேர்ந்து பயணிப்போம். அப்படியே இந்த 5 ஆண்டுகள்ல வழக்கமான கட்சி போல வந்து தாவேகா செயல்பட்டால் கண்டிப்பா மக்களுடைய முடிவை மகேஷன் தீர்ப்பு எப்படி இந்த வருஷம் வந்து இந்த எலெக்ஷன் வந்து ஒரு முடிவுகள் சிறப்பான முடிவுகள் ஏற்பட்டு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சோ அதே மாதிரிதான் வந்து அடுத்த எலெக்ஷன்லயும் ஆட்சி மாற்றம் ஏற்பட போகுது. அதனால வந்து அதற்கு கண்டிப்பா வந்து விஜய் அவர்கள் முதல்வராக இருந்து வழிவகை கொடுக்க மாட்டார். கண்டிப்பா நல்ல விஷயங்கள் தான் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழகத்துக்கு செய்வார்கள், எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. பொறுத்து பார்ப்போம். நான் சொல்ல வேண்டிய விஷயம், விஜய் அவர்கள் 2 தொகுதியில் வந்துட்டு ஒரு தொகுதியில் ராஜினாமா பண்ணால் அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயமோ, அதுக்கப்புறம் வந்துட்டு அதிகமான இடங்களை ஜெயிச்சாலும் விஜய் அவர்கள் ஏன் வந்து முதல்வர் பதவி ஏற்கிறதுக்கு தாமதமாகுங்கிற விஷயத்தையும் தெளிவாக உங்களுக்கு சொல்ல நினைச்சேன், தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ நம்மளுடைய வீடியோவை பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் இந்த விஷயம் புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். அதே மாதிரி நம்ம வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளுடைய பாமுத்து யூடியூப் சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இந்த தகவல் பிடிச்சிருந்தா, இந்த விஷயம் புரியாமல் இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு தகவலுடன்